இணையதள நண்பர்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக உங்களை ஒரு வித்தியாசமான செய்தியோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். இந்த நாளிலே நான் உங்களுக்கு வழங்கப் போகிற செய்தி திருமண நினைவு நாளுக்கான ஒரு செய்தி. அதிலே நான் வித்தியாசமான ஒரு கருத்தை தான் உங்களுக்கு நான் வழங்கப் போகிறேன். நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு பொருள் என்னவென்றால் கல்யாண போர்வை. இதை குறித்து நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த செய்தியை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் கேளுங்கள். ஏராளமான நல்ல பல கருத்துக்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குடும்ப வாழ்வில் நீங்கள் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடையக்கூடிய பல வாய்ப்புகளை இந்த செய்தி உங்களுக்கு பெற்றுத்தரும். இதுவரையிலும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய திருமண நாட்களில் மட்டுமல்ல, மற்ற உங்களுடைய நண்பர்கள், தோழியர் இவர்களுடைய திருமண நாள் நினைவு கூறப்படும் போதும் இந்த செய்தியை நீங்கள், இந்த லிங்கை அவர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும். இந்த நாளில் இந்த திருமண நினைவு நாள் செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒரு தலைப்பு என்னவென்றால் நம்பிக்கையோடு பயணிக்கும் திருமண வாழ்க்கை. நம்பிக்கையோடு பயணிக்கும் திருமண வாழ்க்கை. ஹோப்ஃபுல் ஜேர்னி ஆஃப் வெட்டட் லைஃப். திருமணம் முடிக்கிறோம், ஆனால் நம் வாழ்வு எப்படி பயணிக்கப் போகிறது, எந்த இலக்கை அடையப் போகிறது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை அதுதான் நம்மை பயணிக்க செய்கிறது. அது இனிய பயணமா துயர பயணமா என்பது இந்த திருமண வாழ்க்கையை ஹேண்டில் பண்ணுகிற கணவன் மனைவி அவர்களிடத்தில் தான் இது இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் திருமணம் என்பது இன்றியமையாத ஒன்று. உலக சரித்திரத்தை எப்படி கிமு கிபி என்று இரண்டாக பிரித்திருக்கிறோமோ அதே போல ஒரு தனி மனிதருடைய வாழ்க்கையும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது, திமு திபி என்று. புரியுதுங்களா? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டு கிமு கிபி என்று பிரித்திருக்கிறார்கள். நம்முடைய திருமண வாழ்வை கொண்டு திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை இரண்டாக பிரிக்க முடியும். நீங்கள் எழுதப் போகின்ற இந்த சரித்திரம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? திருமணத்துக்கு முன் அப்பா அம்மாவோடு வாழ்ந்த வாழ்க்கை, சக மாணவர்கள், நண்பர்கள், உறவுகளோடு வாழ்ந்த உறவு, குடும்பஸ்தனாக தகுதி பெறுவதற்கு நான் எடுத்துக்கொண்ட பிரயத்தனங்கள், ஆயத்தங்கள், வாழ்க்கை துணையை தேடிய அனுபவங்கள், திருமணத்துக்கு பின் புதுமண தம்பதிகளாக வாழ்ந்த வாழ்க்கை பெற்ற அனுபவங்கள், மனைவி பிள்ளைகளோடு வாழ்ந்த வாழ்க்கை, குடும்பத்திற்காக உழைத்த அனுபவங்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் சரித்திரமாக்குங்கள். உங்கள் சரித்திரம் வருங்கால தலைமுறைக்கு பேரின்ப வாழ்வை கொடுக்கும் என்பதை யாரும் மறுக்க முடியாது. திருமண வாழ்க்கை, தாம்பத்திய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இல்லற உறவு என்றெல்லாம் நாம் பெயர் சூட்டி வைத்திருக்கிறோம். நீங்கள் எதுவாக வேண்டுமானாலும் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். ஒரு ஆணும் பெண்ணும் மனமுவந்து தங்களை ஒரு போர்வைக்குள் மூடிக்கொள்வதே கல்யாண வாழ்க்கை. எப்போதும் இந்த போர்வைக்குள் வைத்து உங்கள் கல்யாண வாழ்க்கையை நீங்கள் மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த போர்வை வேண்டாம் அப்படின்னு உதறிட்டு வீட்டுக்குள்ளேயே டைவர்ஸ் லைஃப், வீட்டுக்குள்ளேயே பிரிவினையோடு வாழ்கிற தம்பதிகள் ஏராளம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. கணவன் மனைவியாக ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா சிரிப்பாங்க, ஒன்றா பேசுவாங்க, ஒன்றா எல்லா நிகழ்வுகளுக்கும் போய் கலந்துக்குவாங்க. ஆனால் அவர்களுடைய மனசு தூரமாக இருக்கும். இது ஒரு வியாதி மாதிரி தான். என்ன வியாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது குணமாக்க முடியாத வியாதி இல்லை. நம்ம உடம்புல திடீர்னு எங்கேயாவது ஒரு தசைப்பிடிப்போ இல்லைன்னா சுளுக்கு ஏற்பட்டுறப்போ நம்ம அதை எளிதாக அதிலிருந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு உள்ளான வழிகளை நாம் பார்க்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இந்த செய்தி நிச்சயமாக இப்படிப்பட்ட சுளுக்கு பிடிச்சிருக்கிற தம்பதிகளுடைய சுளுக்கெல்லாம் அது எடுத்து விட்டுரும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். திருமணம் என்ற இந்த போர்வையை துவைத்து காய வைத்து அயன் பண்ணி புதுசாக்கி மூடிக்கொள்வதற்காகத்தான் திருமண நினைவு நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. திருமணம் என்ற இந்த போர்வையை நீங்கள் சரியான விதத்தில் கையாண்டால் பிரிவினைகளோடு வாழ்வோர் யாராக இருந்தாலும் சரி, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்றுதான் நான் நம்புகிறேன்.
திருமண நாளன்று இருந்த அந்த மகிழ்ச்சி ததும்பும் உள்ளமும், ஸ்பிரிட் ஆஃப் ஜாய் என்று சொல்லுவோம். அதே போல் மனங்களுடைய கொண்டாட்டம், செலிப்ரேஷன் ஆஃப் சோல்ஸ். ஒவ்வொரு திருமண நாளிலும் இதை நாம் நினைவு கூற வேண்டுமானால் இந்த போர்வையை தம்பதிகள் சரியான விதத்தில் கையாள வேண்டும். உங்களுடைய திருமண நாட்களில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை நீங்கள் உங்களுடைய திருமண நாளில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதிலுமே நீங்கள் நினைவு கூர்ந்து மகிழ வேண்டும். நான் நினைவு கூறுறது என்னென்னா, என்னுடைய மனைவியும் நானும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள். ஆனால் அவளை பெண் பார்ப்பதற்காக நாங்கள் கோவையிலிருந்து வண்டிப்பெரியாருக்கு நாங்கள் கார் எடுத்துக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் ஒரே ஊரை சார்ந்தவர்கள். கொஞ்சம் வித்தியாசமான அனுபவமாகத்தான் அது இருந்தது. நான் தாலி கட்டினது எங்கள் ஊரில் ஒரு வெள்ளிக்கிழமை, சரியான ராகு காலம். இன்றைக்கும் எனக்கு தெரியும், வெள்ளிக்கிழமைனா ராகு காலம் எப்போன்னா 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ராகு காலத்தில் தான் நான் என் மனைவியை கைப்பிடித்தேன், திருமணம் பண்ணினேன். இப்பொழுது 38 ஆண்டுகள் நாங்கள் ஒன்றாக சந்தோஷமாக வாழ்ந்து விட்டோம். அதே போல் என்னுடைய என்னுடைய அக்காவுடைய கணவர் மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் என்ன பண்ணார், மாப்பிள்ளையை கொஞ்சம் சிகப்பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியல்னு ஒரு தம்பியை கூப்பிட்டு, எங்கள் குடும்ப உறவினர் ஒருவரை கூப்பிட்டு, நீ போய் நாசரேத்தில் போய் ரோஸ் பவுடர் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புனார். இந்த பையன் போயிட்டு வேகமாக போய் வாங்கிட்டு வந்தான் பாருங்கள். கொண்டு வந்து எங்கள் மச்சானுடைய கையில் கொடுத்தது என்னென்னா, ரோஸ் கலர் டப்பாவில் இருக்கிற ட்ரீம் ஃப்ளவர் டாக், பாண்ட்ஸ் ட்ரீம் ஃப்ளவர் டாக். அப்போ தான் அவர் சிரிக்கிறாரு, நான் வாங்கிட்டு வர்றது வர சொன்னது ரோஸ் பவுடர்டா. இல்லை மாமா, இது ரோஸ் கலரில் தானே இருக்குது இந்த டப்பா அப்படின்னு சொன்னான். ஒரு பயங்கரமான ஒரு தமாஷ் தான் அந்த நாட்களில். கடைசியில் கருத்த முகத்தோடு தான் போய் தாலி கட்ட வேண்டியது இருந்துச்சு. பொதுவாக போர்வை அப்படின்னா அது பல இழைகளால் நெய்யப்பட்டிருக்கும். ரேயான் இருக்கலாம், காட்டன் இருக்கலாம், சிந்தட்டிக் வேறு ஏதாச்சும் இருக்கலாம், பல இழைகள் இருக்கும். ஆனால் நம்முடைய திருமணம் என்ற இந்த போர்வை 5 இழைகளால் நெய்யப்பட்டவை. அன்பு, பொறுமை, கனிவு, தாழ்மை, மன்னிப்பு. ஆங்கிலத்தில் சொல்வதானால் லவ், பேஷன்ஸ், கைண்ட்னஸ், ஹியூமிலிட்டி அண்ட் ஃபர்கிவனஸ். இந்த 5 இழைகளாலும் நெய்யப்பட்ட இந்த போர்வைக்குள் வேறு யாரும், அம்மா அப்பா கூட உள்ள நுழையிறதுக்கு இடம் கிடையாது, நுழைய முடியாது. இதை பார்த்து உங்களுடைய அம்மா அப்பாலாம் கோபப்படணும், பொறாமைப்படணும். என் பிள்ளைய பாரு, எதுக்கு எடுத்தாலும் கணவன் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருக்கிறா, எங்ககிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு அவங்க சங்கடப்படணும். அதே போல் கணவனுடைய தாய் தந்தையரும் கவலைப்படணும். என்ன கவலைப்படணும்னா, எங்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, எல்லாமே மனைவி சொல்ல தான் கேட்டுட்டு இருக்கிறான். இப்படி சொல்ல ஆரம்பிக்கணும். இதுதான் உண்மையான தம்பதியருடைய அந்த ஒரே போர்வைக்குள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இதை பார்த்து உங்கள் அம்மா அப்பாவுக்கே பொறாமை வரணும். கடவுள் ஆதாம் ஏவாளுடைய திருமணத்தை நடத்தி வச்சப்போ ஆதாம் ஒரு அறிக்கை இடுவார். என்ன அறிக்கை இடுவார்னா, இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்று மணப்பெண் ஏவாளை பார்த்து சொல்லுவான். இதனுடைய பொருள் என்னவென்றால், திருமண போர்வைக்குள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். இன்னைக்கு திருமண வாழ்க்கை என்பது ஒரு கூட்டு பயணம் மாதிரி. ஒரு ஷெட்டிலிருந்து பஸ்ஸை எடுத்துகிட்டு போகும்போது அதில் டிரைவரும் கண்டக்டரும் மாத்திரம்தான் இருப்பாங்க. நீங்கள் கணவன் மனைவியில் நீங்கள் யார் வேணாலும் டிரைவராக இருக்கலாம், யார் வேணாலும் கண்டக்டராக இருந்துக்கலாம். அதை பற்றி எந்த தவறும் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள அந்த டிரைவர் கண்டக்டருக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள இந்த 5 இழைகளும், அன்பு, பொறுமை, கனிவு, தாழ்மை, மன்னிப்பு என்ற இந்த 5 இழைகளும் அவங்களுக்குள்ள பின்னி பிணைந்திருக்கணும். அப்போ தான் அந்த பஸ் வழியில் ஆட்களை ஏற்றிக்கிட்டு லக்கை சென்றடைய முடியும். நம்முடைய குழந்தைகள் பயணிகள் மாதிரி தான். அவங்க நேரம் வரும்போது நம்முடைய பயணத்தில் ஏறிக்கிடுவாங்க. ஆனால் இறங்க வேண்டிய நேரம் வரும்போது இறங்கவும் செய்வாங்க, இறக்கி விடப்படவும் செய்வாங்க. ஆனால் கடைசியில் ஷெட்டுக்கு போகும்போது கணவனும் மனைவியும் தான் டிரைவர் கண்டக்டர் அங்கே இருக்கணும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. திருமண போர்வையை 5 இழைகளையும் கொண்டு நெய்ய 2 முக்கியமான காரியங்கள் தேவை. இன்றைக்கும் பெரிய பெரிய நல்ல அருமையான டிசைன்ஃபுல் போர்வைகள் செய்யும்போது, பெட்ஷீட்லாம் செய்கிற இடங்கள் தறிகளில் தான் செய்கிறாங்க. மேனுவல் தறியில் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே 2 முக்கியமான காரியங்கள் உண்டு. ஒன்று தறி, இன்னொன்று அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிற நாடா. முக்கியமான ஒரு காரியம்.
இந்த தரி என்பது அன்பை குறிக்கிறது, நாடா என்பது கீழ்ப்படிதலை குறிக்கிறது. அன்பும் கீழ்ப்படிதலும் கணவன் மனைவி இருவருக்கும் பொதுவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமண வாழ்க்கை என்பது வருடங்களால் அளவிடப்பட வேண்டியதல்ல, அது நம்முடைய மகிழ்வு பரிமாற்றங்களால் அளவிடப்பட வேண்டியது. எவ்வளவு வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்தோம் என்பதல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்பதில் நாம் தெளிவாய் இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய திருமண நாளில் மாத்திரம் அதை கேட்பதோடு மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களின் தோழிகளின் திருமண நாட்களுக்கும் இந்த பதிவை நீங்கள், இந்த லிங்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கேட்டு மகிழ்வடையட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டிய பல நன்மைகளை இதன் மூலமாய் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் சமீபத்தில் கம்போஸ் பண்ணின ஒரு பாடல் உண்டு, வெட்டிங் அனிவர்சரி சாங், பேரின்ப வாழ்வு வெட்டிங் அனிவர்சரி சாங் என்று யூடியூப் போனீங்கன்னாக்கா அந்த பாடலை கேட்கலாம். அதையும் கேட்டு மகிழுங்க. அதற்கான லிங்கையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம். எளிதாக பாடக்கூடிய ராகம். உங்களுடைய திருமண நாட்களில் நீங்கள் அதை பாடி மகிழுங்கள். சரி, நம்முடைய திருமண வாழ்வை மகிழ்ச்சிகரமானதாகவும் சமுதாயத்தில் வாழ்கிற மற்றவர்களுக்கு வாழ்வு தருவதாகவும் மாற்ற முடியும் என்பதை 3 பாயிண்ட்களை கொண்டு நான் ஒரு வெட்டிங் அனிவர்சரி மெசேஜாக நான் இன்று உங்களுக்கு வழங்க ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, திருமண வாக்குறுதிகளை நினைவு கூறுதல் மகிழ்வை தரும். பொதுவாக திருமண சடங்குகளிலும் முகூர்த்தங்களிலும் ஆராதனைகளிலும் அங்கே மாப்பிள்ளை பெண்ணாக இருக்கிறவர்களிடம் அங்கே அந்த நிகழ்வை நடத்துகிறவர்கள் சில வாக்குறுதிகளை வாங்குவதுண்டு. இந்து முறை திருமணத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் முதலாவது கன்னியாதான சடங்கு நடைபெறும். அதாவது பெண்ணின் தகப்பனார் இல்லாவிட்டால் பாதுகாவலர் அந்த பெண்ணை மாப்பிள்ளைக்கு தானமாக வழங்குதல், தானம் செய்தல். அதை அடுத்து பரணி கிரகணம் என்ற ஒரு சடங்கு நடைபெறும். ரிக்வேத மந்திரம் ஓதப்படும் போது அந்த மணமகன் சொல்லுவான், மணமகளை பார்த்து சொல்லுவான், மகிழ்ச்சிக்காக ஏங்குகின்ற உன் கையை என் கையில் எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அவளுடைய மணப்பெண்ணுடைய கையை அவன் பிடிக்க வேண்டும். அடுத்ததாக சப்தபதி என்ற சடங்கு நடைபெறும். அக்னி சாட்சியாக இருவரும் 7 ஸ்டெப்ஸ் அந்த அக்னியை சுற்றி வர வேண்டும். 7 அடிகள் வர வேண்டும். 7 ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சு வரணும். அதில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அவங்க நின்று சில வாக்குறுதிகளை அவர்கள் சொல்ல வேண்டும். 7 வாக்குறுதிகள் சொல்ல வேண்டும். அதை நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. முதலாவது வாக்குறுதி, ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச உடனே மணமகன் அந்த மணமகளை பார்த்து சொல்லுவான், ஓ அன்பான பெண்ணே, நான் உணவுக்காக உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீ எனக்கு நல்ல உணவு தந்து என்னை போஷிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவான். உடனே இந்த மணப்பெண் சொல்லுவா, அவரை அழைத்து, நான் உமக்கு நல்ல உணவு தந்து உம்மை பராமரிப்பேன் அப்படின்னு சொல்லுவா. ரெண்டாவதாக, வலிமையுடனும் ஆற்றலுடனும் மகிழ்ச்சியுடனும் என்னை நீ வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே அவளும் அதே மாதிரி உம்மை மகிழ்ச்சியுடனும் வலிமையுடனும் ஆற்றலுடனும் நான் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லுவா. மூன்றாவதாக, அர்ப்பணிப்பு பராமரிப்பு அதை குறித்திருக்கும். அவளையும் அதே மாதிரி பதில் சொல்லுவான். நான்காவதாக, சிறந்த குடும்பத்தை உருவாக்கி தரணும் அப்படின்னு கேட்பான். அவளும் அதே மாதிரி நிச்சயமாக நானும் உருவாக்கி தருவேன் அப்படின்னு சொல்லுவாள். ஐந்தாவதாக, ஆடு மாடு வியாபாரம் தொழில் இதை எல்லாவற்றையும் இனி நீதான் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் அப்படின்னு மணப்பெண்ணிடத்தில் சொல்லுவார். அவளும் அதை நான் அப்படி செய்வேன் என்று சொல்லி அவளும் சொல்லுவாள். ஆறாவது காரியம், மிக முக்கியமான காரியம், மணமகன் சொல்லுவார், ஓ அன்பான பெண்ணே, நான் உன்னை மட்டுமே தேடுகிறேன், உன் வாழ்வில் ஒவ்வொரு பருவத்தையும் நான் அனுபவிக்க வேண்டும், குழந்தைகளை பெற்று குடும்பத்தை வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். உடனே இந்த மணமகனை பார்த்து சொல்லுவாள், உன்னுடன் ஒன்றாயிருந்து உன் சம்மதத்துடன் உன் புலன்கள் அனைத்தையும் உணரும் பொருளாக நான் இருப்பேன். அவள் தன்னை ஒரு வஸ்துவாக பொருளாக கணவனிடம் அங்கே அர்ப்பணிக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் அவள் சொல்லுவா, வாழ்க்கையின் பருவங்களில் நான் உன்னை என் இதயத்தில் போற்றுவேன், நான் உன்னை வணங்கி உன்னை நிறைவு செய்ய முற்படுவேன் அப்படின்பா. அப்புறம் 7வது ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது மணமகன் சொல்லுவான், என் நிலையான மனைவியாக நீ இருக்க வேண்டும் என்பான் மணமகன். இதைத்தான் சப்தபத் நட்பு என்று சொல்லுவார்கள். இன்றைக்கி அப்போ மணமகள் அதுக்கு ரிப்ளை சொல்லுவா, இன்று நான் உன்னை பெற்றேன், எல்லா சபதங்களையும் நினைவு கூர்ந்து உன்னை என்றென்றும் முழு மனதுடன் வணங்குவேன் அப்படின்னு சொல்லுவா. ஆனால் நான் எத்தனையோ இந்து முறை திருமணங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். எந்த புரோகிதரும் மணமகளை இந்த வாக்குறுதிகளை மணமக்களை
வார்த்தைகளை, இந்த வாக்குறுதிகளை சொல்ல வைத்து நான் கேட்டதில்லை. ஒருவேளை இந்த வாக்குறுதிகள் ஆணாதிக்கம் நிறைந்ததாக இருக்கிறது என்று எண்ணி அதை விட்டு விட்டார்களோ அல்லது அதை புரோகிதரே சமஸ்கிருத மொழியில் சொல்லிவிடுகிறாரோ என்பது எனக்கு புரியவில்லை. இஸ்லாமிய திருமணத்தை எடுத்துக்கொண்டிருந்தால் நிக்காஹ் என்றாலே ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையே உள்ள ஒப்பந்தம், அதுவும் முற்றிலும் ஆணாதிக்கம் நிறைந்ததாகத்தான் இருக்கும். கிறிஸ்தவ முறை திருமணத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் மணமக்கள் ஒருவருக்கொருவர் அங்கே வாக்குறுதி தருவதற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படும். இங்கே நான் காண்பது என்னவென்றால் மணமகன் மணமகள் இருவருக்குள்ளும் ஒரு சமத்துவத்தை அங்கே நாம் காண முடிகிறது. ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை. அதை இப்போ மாற்றிட்டாங்க, மரணங்கிற வார்த்தைலாம் வர வேண்டாம், அபசகனமாக இருக்குன்னு மாற்றிட்டாங்க. எப்படின்னா வாழ்நாள் முழுவதிலும் நான் பிறர் முகம் பாராமல், அந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை. ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, அதை மாற்றி சொல்லுவாங்க. பிறர் முகம் பாராமல் நான் உனக்கே மனைவியாய் இருப்பேன்னு அவள் சொல்லுவா, நான் உனக்கே கணவனாய் இருப்பேன் என்று சொல்லி அவரும் சொல்லுவார். இந்த வாக்குறுதிகள் அனைத்திற்குள்ளும் இருப்பது என்ன தெரியுமா? அன்பு, பொறுமை, கனிவு, தாழ்மை, மன்னிப்பு என்ற அந்த 5 இழைகளும் அங்கே இருக்கிறது. இவற்றோடு சேர்ந்து இந்த 3 மதத்தினரின் திருமண முறைகளும் எதை உணர்த்துகிறது என்றால், ஒருவருக்கொருவர் உண்மையாயிருக்க வேண்டும். இவற்றை நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் மனதில் கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனைவி காலை பிடிச்சி விட சொல்லும்போது கனிவு தான் வர வேண்டுமே ஒழிய மனைவியினுடைய காலை, ஒரு பெண்ணுடைய காலை நாம் பிடிச்சு விடுறதா என்கின்ற ஆணாதிக்கம் உங்களுக்குள் வந்துவிடக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆணாதிக்கத்தை அந்த காலத்து சினிமாக்கள்ல இருந்தே அப்படியே வளர்த்துட்டாங்க. இன்னைக்குள்ள சினிமாக்களில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் இளைஞனாக இருந்தப்போ 1962ஆம் வருஷத்தில் வந்த ஒரு திரைப்படம் வீர திருமகன், அந்த சினிமா படத்தில் ஒரு பாடல், ரோஜா மலரே ராஜகுமாரி என்ற பாடல். அந்த பாடல் முடியும் போது, அதில் சச்சுவும் ஆனந்தனும் நடிச்சிருப்பாங்க. அந்த பாடல் முடியும் போது, போகிற நேரத்தில் சச்சு என்ன பண்ணுவா, தன்னுடைய காதலனை ஆனந்தனை அப்படியே இழுத்துட்டு தன் பக்கமாக இழுத்துட்டு போவா. உடனே ஆனந்தன் அதை கட் பண்ணிவிட்டு, அந்த காதலன் கட் பண்ணிவிட்டு காதலிட்ட சொல்லுவான், நோ இந்த பக்கம் வான்னு சொல்லி தன்னுடைய பக்கம் இழுத்துட்டு போகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு நிகழ்வுக்குள்ளேயும் அந்த சினிமாக்களில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது ஆணாதிக்கத்தை தான் வளர்த்துச்சு. எங்கேயாவது சினிமா டைரக்டரில் பெண் டைரக்டரை பார்க்க முடியறதே இல்லை. ஆண்கள் தான் டைரக்டராக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதிக்கம் தான் அங்கே தலை தூக்கிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் அவள் உங்கள் மாம்சத்தோடு மாம்சமாக ஒன்றாக இணைந்திருக்கிறாள் என்பதை ஒவ்வொரு திருமண நினைவு நாளிலும் நீங்கள் நினைவு கூற வேண்டும். ஒரு கணவன் காப்பியை கொட்டிட்டார் அப்படின்னா மனைவி சொல்லணும், பரவாயில்லைங்க, நான் சூடாக தந்துட்டேன் போல் இருக்கு, உங்களுக்கு ஆற்றி கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு அவள் சொல்லணும். அந்த வார்த்தைகளுக்குள்ள அன்பு இருக்கும், பொறுமை இருக்கும், கனிவு இருக்கும், தாழ்மை இருக்கும், மன்னிப்பு இருக்கும். திருமண வாக்குறுதிகளை திருமண நாளில் நினைவு கூறுவது என்பது திருமணம் என்ற போர்வையை வாஷ் பண்ணுற மாதிரி கணவன் மனைவிக்குள் ஒரு சுத்திகரிப்பு தேவை. திருமண நாளன்று நடைபெற்ற, அதனால தான் சொன்னேன், திருமண நாளன்று நடைபெற்ற சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நீங்கள் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நினைவு கூர்ந்துக்கிட்டே இருங்க, மகிழுங்க. எத்தனை முறை நினைவு கூறுகிறோம் என்பதல்ல, எவ்வளவு மகிழ்ந்திருக்கிறோம் என்பதுதான் அதில் உங்களுக்கு முக்கியமான காரியம். இரண்டாவதாக, அதிகாலை கூட்டு தியானம் ஆனந்தத்தை தரும். நாத்திகன் என்று சொல்லிக் கொள்பவர்களும் இரகசியமாக கடவுளை வணங்குபவர்கள்தான் என்பதை மறந்து போகாதீர்கள். இதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. ஆகவே வாழ்க்கையில் கடவுள் பக்தியும் வேத தியானங்களும் அவசியம் தேவை. அனைத்து மதங்களும் இதை அங்கீகரிக்கின்றன. கூட்டு தியானம் என்பது நம்முடைய வாழ்வை கூடி கட்டி எழுப்புவதற்கு சமம். திருமணம் என்பது பார்ட்னர்ஷிப் டீட் மாதிரிங்க. கடவுள் முன்னிலையில் பெரியோரின் ஆசியுடன் அது பதிவு செய்யப்படுகிறது. திருமண நாள் என்பது புது கணக்கு போடுற மாதிரி. அன்பும் கீழ்ப்படுதலும் உள்ள தம்பதியருக்கு அனுதினமும் கல்யாண மாலை மாற்றம் மாதிரி தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். கூட்டு தியானத்தோடு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஆரம்பியுங்கள், உங்கள் வாழ்வு ஆனந்தமாகும். அதனால தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், மனைவியை ரசிப்பவன் கடவுளை கனம் பண்ணுகிறான், மனைவியோடு அனைத்தையும் பகிர்ந்து கொள்ளுபவன் கடவுளோடு வாழ்கிறான்.
கணவனை நேசிப்பவள் கடவுளை கனம் பண்ணுகிறாள். கணவனோடு ஒளிவு மறைவின்றி வாழ்வது கடவுளோடு வாழ்வதற்கு சமம். இதற்கு ஒரு ஃபவுண்டேஷன் என்னன்னா அதுதான் மெடிடேஷன். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எந்த மதமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொருவர் உள்ளத்திலும் இறைவன் வாழ்கிறான். மனைவியின் பக்தியுள்ள வாழ்க்கை எப்பேற்பட்ட கணவனையும் மனமாறச் செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள். சாமி அறையிலும் பூஜை அறையிலும் போய் தனியாக உட்கார்ந்து அமைதி காப்பதை விட உங்கள் உள்ளமாகிய கோவிலிலேயே இறைவனோடு வாழ நீங்கள் அர்ப்பணியுங்கள். உங்களை அண்டி வந்திருக்கிற மனைவி அவள் உங்களுடைய மாம்சம், உங்களுடைய கோயிலின் கற்ப கிரகம்தான் அவள் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அனுதின தியானம் என்பது அன்பு, பொறுமை, கனிவு, தாழ்மை, மன்னிப்பு என்ற இந்த 5 இழைகளும் நம்முடைய திருமண போர்வையில் சீராக இருக்கிறதா என்பதை அதிகாலையில் மறுபரிசீலனை செய்வதுதான் அதிகாலை தியானம். 3வதாக கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். வாழ்வை அனுபவமாக்குங்கள், சந்ததி வாழ்வு பெறும். வாழ்க்கையின் அனுபவங்களை திருமண நாளில் நினைவு கூறுங்கள். கல்யாண மாலைக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை உங்கள் திருமண வாழ்வின் ஒவ்வொரு அனுபவத்திற்கும் நீங்கள் கொடுங்கள். கல்யாண மாலையில் உள்ள பூக்கள் ஒரே நாளில் வாடிவிடும். ஆனால் உங்கள் அனுபவ பூக்களை கொண்டு கல்யாண நாளுக்கான கல்யாண மாலையை தொடுங்கள். அதுவே உங்கள் திருமண நாளின் அனுபவமாகட்டும். அதன் மூலமாய் உங்கள் சந்ததி வாழ்வு பெறும். அந்த மலருக்குள்ள, அந்த அனுபவ மலருக்குள்ள மகிழ்ச்சியான வேலைகள் இருக்கும், கடினமான வேலைகள் இருக்கும், துயரமான சம்பவங்கள் இருக்கும், தேவையற்ற தலைவன்கள் இருக்கும், ஏமாற்றப்பட்ட நிகழ்வுகள் இருக்கும், உயர்வின் உச்சக்கட்டங்கள் இருக்கும், ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். இவை நம் அனுபவமாகும் போது நம் சந்ததி மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கிற சமுதாயமும் வாழ்வு பெறும். இந்த அனுபவத்தை நம்முடைய இதய துடிப்பு மிக அழகாக வெளிப்படுத்துகிறது. சுருங்கி விரிஞ்சாதாயா, இந்த இதயம் சுருங்கி விரிஞ்சாதாயா அது ஆக்டிவா இருக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு திருமண நாளிலும் நீங்கள் மிக முக்கியமாக நினைவு கூற வேண்டியது, குடும்ப வாழ்வில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தால்தான் நாம் ஆக்டிவாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இசிஜியை எடுத்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த இசிஜியில் ஏற்ற தாழ்வே இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சுன்னா டாக்டர் ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவாரு, டெட் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாரு. எனக்கு அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த திருமண நாள் செய்தி உங்கள் யாவரையும் மகிழ்வூட்டும் என்று நான் நிச்சயமாய் நம்புகிறேன். ஒரே ஒரு வார்த்தையில் மாத்திரம் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். திருமண அனுபவங்கள் உங்களை ஆக்டிவாக வைத்திருக்க வேண்டும். திருமண நாள் உங்கள் அனுபவங்களை சரித்திரமாக்குமாயின் உங்கள் சந்ததி பேரின்ப வாழ்வு பெறும். நன்றி. எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு இந்த செய்திகளை நீங்க ஷேர் பண்ணுங்க. God bless you.